சவுக்கு சங்கர் அவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. இதை பற்றி அஃபிஷியலாக சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கறிஞர் பேசியிருக்காங்க. இதை பற்றி ப்ரூஃபும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ சவுக்கு சங்கர் மட்டுமல்ல அவங்க தமிழக மக்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரபலம், ஒரு அரசியல் விமர்சகருக்கே இந்த மாதிரி நிலைமைனா சாதாரண மக்கள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட மாற்றிக்கிட்ட என்ன நிலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதான் சவுக்கு சங்கர் அவர்கள் சனிக்கிழமை நைட் அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் ஆகும்போது அவங்க உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரெஸ்ட் ஆகிட்ட அப்புறமா அவங்க உடம்புல ஃபுல்லாக காயம் ஏற்பட்டு முக்கியமாக அவங்களோட கை கம்ப்ளீட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நடக்கும்போதே தடுமாறி தான் நடந்து கொண்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் ஆகிட்டு கோவைக்கு அழைத்து செல்லும்போது வேன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்களோட பல்லு ஓரத்துலையும் உதடு ஓரத்துலையும் சின்னதாக காயம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சவுக்கு சங்கரே இது எதாச்சா நடந்தது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த வழக்கறிஞர் சொன்னது கோவை சிறையில் எங்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்கள் உயிர் போவதற்கே நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது. அதனால தான் இந்த பெட்டிஷன் நாங்கள் அவசரமாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன டைம் சவுக்கு சங்கர் அவர்களை கோவை சிறையில் அடைக்கும் போது புத்தகம் எதுவும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. இந்த டைமும் சவுக்கு சங்கரை ரொம்ப 10 பேர் கொண்ட காவல் அதிகாரிகள் அதிர்ச்சி துன்புறுத்தி இருக்காங்க. அவங்க கை கால் எல்லாமே ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இப்போ ஒழுங்காக கூட அவரால் நடக்க முடியாது. அந்த மாதிரி தான் சவுக்கு சங்கரை பண்ணியிருக்காங்க. சுடு தண்ணியில் கையை நிற்க வச்சுருக்காங்க. கையெல்லாம் கொப்பளமாக இருக்கிறது. காயம் வெளியே தெரியக்கூடாது. உள்காயம் வர மாதிரி பிளாஸ்டிக் பைப்பில் அவங்கள அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்கள துன்புறுத்தி இருக்காங்க. இது எல்லாமே சவுக்கு சங்கர் அவர்கள் வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை அந்த ஒரு சிறையில் சவுக்கு சங்கரோட உயிருக்கே ஆபத்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வாண்டடாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்காக மனித உரிமையை நாங்கள் நாடனா மனித உரிமைக்கிட்டே கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் கிடைக்காது. இதுக்கான தீர்வும் கிடைக்காது. அதனால் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நாங்கள் இது போயிருக்கோம். கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இதுக்கான நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே